Hello aspirants, welcome to VLAN IAS. இன்னைக்கு 12th June 2024. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இது. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஒரு மெத்தட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிற ஹெவி மெட்டல் கண்டாமினன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பொல்யூட்டண்டால கண்டாமினேட் ஆகும். ஸோ அதில் ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவி மெட்டல் பொல்யூஷன். இந்த ஹெவி மெட்டல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட பீரியாடிக் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கிற எலமெண்ட்ஸில் அட்டாமிக் நம்பர் வந்து 20க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த ஹெவி மெட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவுமே பாதிக்கும். இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்மளோட உடம்புல லிவிங் திங்ஸோட உடம்புல கலந்துச்சு அப்படின்னா அன்வான்ட் கான்சிக்வன்சஸ் வந்து ஏற்படுத்தும். கேன்சர் வர வைக்கும், நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வர வைக்கும், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும், பிரெயின் பாதிக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிரியேட் பண்ணி டிஎன்ஏ வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்து இந்த ஹெவி மெட்டல் வந்து நம்மளோட உடம்புல கலக்கிறதுனால நடக்கும். இப்போ இந்த ஹெவி மெட்டல் எப்படி நம்மளோட கிரவுண்ட் வாட்டர்ல கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர்னா நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து பெஸ்டிசைட் ஹெர்பிசைட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலலாம் ஹெவி மெட்டல் கலந்துருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட கிரவுண்டில் அக்ரிகல்ச்சர் மூலியமா கிரவுண்டில் ஸ்ப்ரெட் ஆகி அது கிரவுண்ட் வாட்டருக்கும் லீச் ஆகிடும் அக்ரிகல்ச்சர் மூலியமா. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற ஸ்லெட்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அன்ட்ரீட் பண்ணாம வாட்டர் பாடிஸ்ல வந்து கலக்க விட்டுட்டாங்க அப்படின்னா அது மூலியமாவும் ஹெவி மெட்டல் வந்து கண்டாமினேஷன் நடக்கும். அப்புறம் மைனிங் ப்ராசஸ், அப்புறம் சீவேஜை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாதனால கூட இந்த ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சனிக், குரோமியம், லெட், மெர்க்குரி அண்ட் யுரேனியம், ஸோ இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் லீச் ஆகி வாட்டர்ல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மாதிரி தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமெடியேஷன் வந்து ஒரு தீர்வாக இருக்கும், இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ரிமெடியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கிற இந்த மெட்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ற மெத்தடு. இந்த ரிமெடியேஷன் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி ஹெவி மெட்டலை ரிமூவ் பண்ண முடியும், அதை நம்ம பயாலஜிக்கல்னு சொல்லுவோம். கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்ண முடியும். பிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இதுல எஃபிஷியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் மெத்தட் தான். ஏன்னா பயாலஜிக்கல் மெத்தட் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காது, ஏன்னா ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் பயாலஜிக்கல் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கால் ப்ளூம், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் படுத்துமே தவிர கம்ப்ளீட்டாக ஹெவி மெட்டலை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கெமிக்கல் மெத்தட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீமெடியேஷன் மெத்தட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜல்சக்தி மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, வாட்டர் மினிஸ்ட்ரி, ஸோ அவங்களோட டேட்டா படி இந்தியாவில் 80% ஆஃப் த பீப்புள் தே ஆர் எக்ஸ்போஸ் டு தி ஹெவி மெட்டல் த்ரூ தி கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது டேட்டா. அதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு 10 ஸ்டேட் வந்து சுத்தமாகவே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து பண்றதே கிடையாதாமா. ஓகே, இது வந்து ஜல்சக்தியோட மினிஸ்ட்ரியோட டேட்டா இது. ஓகே, அப்போ இந்த இஷ்யூ எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூன்னு பாருங்க. 80% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா ஆர் எக்ஸ்போஸ் டு தி ஹெவி மெட்டல் த்ரூ கிரவுண்ட் வாட்டர். அப்போ இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெத்தட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரெமிடியேஷன் மெத்தட்ல எல்லாமே இருக்குதான். ஓகே, பயாலஜிக்கல், கெமிக்கல், பிசிக்கல் ரெமிடியேஷன்லாம் பண்றோம். பட் நியூஸ்ல வர்ற அளவுக்கு இந்த மெத்தட் வந்து ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரிமெடியேஷன் மெத்தட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி மெட்டலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹெவி மெட்டலை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாது. அதை திரும்ப ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஃபில்ல போட்டு மறுபடி கிரவுண்ட் வாட்டர்ல கண்டாமினேட் ஆக விட்டுருவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்லெட்ஜ், அந்த ஹெவி மெட்டல், அதாவது ரிமூவ் பண்ண அந்த ஹெவி மெட்டலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அதுக்கும் சேர்த்து ஒரு மெத்தட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து இப்ப நியூஸ்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் நமக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து கிரெடிட் க்ரோத் வந்து ரேபிட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன மாதிரி ரிஸ்க் வந்து வரும் அப்படின்றது இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரேபிட் கிரெடிட் க்ரோத். ஸோ இந்த கிரெடிட் க்ரோத்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ நம்மளோட பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பேங்க்ஸ்க்கு வந்து 2 சைட் இருக்கு. ஒன்று வந்து லைபிலிட்டி சைட் இருக்கும், இன்னொன்று வந்து அசெட் சைட் இருக்கும். ஸோ லைபிலிட்டி சைட் வந்து எது கொண்டு வருவோம்,
பேங்க்ஸ் வாங்குற டெபாசிட்ஸ் வந்து பேங்குக்கு லைபிலிட்டி, ஏன்னா திரும்ப கொடுக்கணும். அதே மாதிரி பேங்க் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்கும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அசட் சைட்ல இருக்கும். இப்ப பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டர் பேஸ்ல வந்து லோனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, லெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தான் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேபிட் கிரெடிட் growth அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரேபிட் கிரெடிட் growthனால என்ன நடக்கும்? லோன் வாங்குவோம், வாங்கி எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்றப்போ நம்மளோட எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லும்? ஓகே, பீப்புள்லாம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்க, அதனால எக்கானமி வந்து ப்ராஸ்பெரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணும். பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பூம்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் பூம் வந்து எதனால வரும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஸ்பெண்டிங் மூலியமா ஃபினான்ஷியல் பூம் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு காட்டும். ஓகே, இந்த சிச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது லோன் வாங்குறது மூலியமா அதிகமான பீப்புள் வந்து லோன் வாங்குறது மூலியமா இந்த ஃபினான்ஷியல் பூம் வருது பாத்தீங்களா, இதுதான் வந்து எக்கானமிஸ்ட் ராபர்ட் ஷில்லர் வந்து என்ன சொல்றாருன்னா இர்ரேஷனல் எக்ஸிபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது. இது வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பூம் தான் இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த எக்கானமிலாம் டவுன் ஆச்சோ, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ள போச்சோ, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் அது வர்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பூம் வந்திருக்கும். ஏன்னா ஆனா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்க பண்ற தப்பு என்னன்னா அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது, ஏன்னா இந்த தடவை டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிடுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்ல வந்து இந்த ஆத்தர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போற மாதிரி. ஸோ இப்போ இந்தியாவோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து த நேரேட்டிவ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இது வந்து நம்ம இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எந்த எக்ஸாம்லயும் பாயிண்டா எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்கானமில வந்து ஜாப் கிரைசிஸ் இருந்தாலுமே என்ன பண்றாங்க, நாங்க ப்ராஸ்பெரிட்டியா இருக்கோம், ஃபினான்ஷியல் செக்டரை நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நேரேட்டிவ் கொடுக்கறனால என்ன பண்றாங்கன்னா பீப்புள் வந்து தைரியமா இன்னுமே அதிகமா பாரோ பண்றாங்க. எங்க இருந்து? பூர்லி ரெகுலேட்டட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இருந்து பாரோ பண்றாங்க. ஏன்னா இந்தியாவில் இதுதான் இப்போ சுச்சுவேஷனா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ரீசெண்டா கூட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லையா, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து என்ன சொன்னாரு, பீப்புள் எல்லாம் பாரோ பண்றது என்ன பண்றாங்க, சொத்து வாங்கி போடுறாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு கவுண்டரா ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, பீப்புள் ஆர் ஆக்சுவலி பாரோவிங் டு பே தி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அப்போ ப்ராப்பரா இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நேரேட்டிவ் வந்து செட் பண்ணி போறது வந்து மிஸ்லீடு பண்ணுது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க இந்தியால. அப்புறம் இன்னொரு குட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் IMF-ஆ இருக்கட்டும், சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குட் ஆஸ்பெக்ட். அதாவது இந்தியாவில் வந்து லெண்டிங் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த சைட்ல வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஆஸ்பெக்ட், குட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்புறம் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜாப் டெபிசிட் இருக்கு, ஸ்கில்டு ஹியூமன் ஃபோர்ஸ் வந்து லேக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய பீப்புள் லோன் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருக்கிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காக புது லோன் வாங்குறாங்க. ஏன்னா அப்போ புது லோன் கிடைக்கலன்னா என்ன ஆகும் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளமா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவோட கரண்ட் சிச்சுவேஷன். இந்த ரேபிட் கிரெடிட் growth இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதனால என்ன மாதிரி ரிஸ்க் அண்ட் கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற இந்த கிரெடிட் எல்லாமே நம்ம ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த கிரெடிட்லாம் நம்ம வாங்குறது இல்லை. நம்ம வாங்குறது எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு டெப்ட் தான். ஓகே, இது வந்து ஹவுஸ் ஹோல்டு டெப்ட் பூமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம பண்ணல. பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ப்ரொடக்டிவா இருக்கும், அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும், நம்ம வந்து ரீபே பண்ணுவோம் லோனை. ஏன்னா ஆனா நம்ம லோன் வாங்குறது இந்தியால இப்போ ஹவுஸ் ஹோல்டு டெப்டா தான் இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து லோன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இப்போ நான் வந்து ஒரு வீடு வந்து நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லைஃப் ஸ்டைலை இப்போ இருக்கிற மாதிரியே நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ சிட்டிக்கு நடுவில் ஒரு டீசென்டான வீடு வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 15,000 20,000 ரூபாய் ரெண்ட் வரும். அப்போ இந்த ரெண்ட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து நான் ரெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறேன்.
என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து லோன் வாங்க போறேன். ஸோ எங்க லோன் வாங்க போறேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு. அந்த ஜுவல்ஸை வச்சு பேங்க்ல கொண்டு போய் மகிழா அக்கௌண்ட்ல வச்சு அம்மா பேர்ல அரை பைசா வட்டிக்கு வாங்குறேன். ஸோ அரை பைசா வட்டிக்கு ஒரு 10 lakhs வந்து நான் லோன் வாங்குறப்ப எனக்கு எவ்வளோ வரும்னா மந்த்லி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் பே பண்ண வேண்டியது வரும். அப்போ நான் அந்த 10 lakhs வாங்கி நான் கொண்டு போய் ஒரு வீடை லீஸ்க்கு எடுத்துறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டிங் ஒரு வீடை வந்து நான் 10 lakhsக்கு லீஸ் எடுத்துறேன். இப்போ நான் வந்து 15,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து 5,000 ரூபாய் பே பண்ணாலே போதும். ஓகே, நான் ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்கறதுக்கு பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்டா பே பண்ணிடுறேன். புரியுதா? அப்ப இந்த லோன் வந்து நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்? என்னோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்காக வாங்கியிருக்கேனே தவிர நான் போய் என்ன பண்ணல, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கல. அப்போ லாஸ்ட் ஒரு 5 yearsஆ இப்படிதான் என்னோட லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. என்னோட இன்கம் கூடி இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ. ஓகே, இன்கம் வந்து கூடல. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிச்சுவேஷன். இப்போ வந்து நான் என்னோட ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். இதே இது மத்தவங்களோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லோன் இருக்கு பாத்தீங்களா, நானாவது கோல்டு லோன் வாங்கியிருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த லோன் வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டு லோனை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட் கார்டுக்கு நீங்க எந்த கொலாட்டரலும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு டு த ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏத்தாப்புல. ஏன்னா அப்ப இங்க வந்து கொலாட்டரல் இல்லை. புரியுதா? இது எல்லாமே இந்த ரேபிட் கிரெடிட் க்ரோத்தோட கான்சிக்வன்சஸ் அண்ட் இட் இஸ் அ பிக் ரிஸ்க். ஓகே, ஸோ அப்போ இப்போ இந்தியாவில் இந்த இதெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் இண்டிகேட் பண்ற மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸே வந்து கிரைசிஸை தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் சர்வீஸ் டு இன்கம் ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2008 சப்ரைம் கிரைசிஸ் நடந்திருக்கும், ஃபினான்சியல் கிரைசிஸ். ஸோ 2008 வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டோட மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பீப்புள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேங்க்ல போய் கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து படுத்துரும். ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா லோன்ஸை திரும்ப கட்டியிருக்க முடியாது. இதனால ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து அடி வாங்கி என்டையர் எக்கானமி வந்து கிரைசிஸ்ல போயிருக்கும் 2008. சரி, அந்த டைம்ல இந்தியா வந்து ஸ்டேபிளா நின்னோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸோட அந்த டைம்ல இருந்த பாலிசி டிசிஷன்ஸ் அண்ட் பாலிசி ஸ்டாண்ட்ஸ்னால. ஓகே, ஸோ அப்போ யூஎஸ்ஏல வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துச்சு. அதாவது என்னன்னா அவங்க டெப்ட்டுக்கு அவங்களுக்கு வர்ற இன்கம் வந்து மெஜாரிட்டி போர்ஷன் வந்து டெப்ட் சர்வீஸ்க்கு தான் போகும். ஓகே, இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது, ஆனா டெப்ட்டுக்கு அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? ஏன் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஹோம் லோனா வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட்டிங் ரேட்ல கொடுக்குறப்போ இன்ஃபிளேஷனுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் ஆகி என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆனா அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஸோ இதனால தான் அங்கே வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. டெப்ட் சர்வீஸ் டு இன்கம் ரேஷியோ வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வெர்சஸ் பாரோயிங். அதாவது இந்தியாவில் வந்து பாரோ பண்ணுறதே வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்சம்ஷன் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு இருக்காங்க. கன்சம்ஷன் லெவல் வந்து ரேபிட் பேஸில் இல்லை, பாரோவிங் ரேபிட்டாக இருக்குது, கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிட்டே போகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து கடனை வந்து அதிகமாக கட்டணும், ஆனால் இன்கம் லெவல் கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பாரோ பண்ணி என்னோட கன்சம்ஷனை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரியுதா? அப்போ இது வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டராக சொல்கிறாங்க, அதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போகிறதுக்கு. ஓகே, அப்புறம் வந்து இன்டர் கனெக்டட் ஃபினான்ஷியல் செக்டர், பேங்க், என்பிஎஃப்சி, ஃபின்டெக்ஸ், இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்கிறனால இனிஷியல் டிஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரைசிஸ் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து காட்டுறதா சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபினான்ஷியல் செக்டரை வந்து நீங்கள் டவுன் சைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதாவது எப்படின்னா we have to match the lending capacity to productive needs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் கோல்டை வச்சு நான் இப்போ வந்து லீஸ்க்கு ஹோம் எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் எக்கனாமிக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்ல இருக்கிற கோல்டு லோன்ஸ்லாம் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துல திரும்ப அவங்க பே பண்ணிட்டு கம்ப்ளீட் லோனையும் க்ளோஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு பேங்க்ஸ்க்குலாம் ஆர்பிஐ வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது லோனை வந்து ரினியூ பண்ணாதீங்க ஒரு வருஷத்துக்கு மேல அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ சைட்ல இருந்து எடுக்கிற மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டரை வந்து டவுன் சைஸ் பண்ணுங்க, லோன்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் போகிறதா என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ருப்பியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ருப்பியோட வேல்யூவை நம்ம டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ஓகே, எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்ட் ஆகும். ஏன்னா ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் சைடில் வந்து பாலிசி ஸ்டாண்ட்ஸை வந்து மாற்றணும். ஏன் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நம்ம
ஃபினான்ஷியல் செக்டர் ட்ரிவனாக தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் தி ஹியூமன் டெவலப்மெண்ட், ஓகே, லைக் கிரியேட்டிங் மோர் ஜாப் ஸ்கில். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து எக்கானமியில் வந்து கிரெடிட் growth அதிகமாச்சுன்னா, ஸ்பெண்டிங் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டெவலப் ஆயிட்டு இருக்கு, பூம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அது எதனால அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் ட்ரிவனாக இருக்கிறனால தான். ஸோ நம்மளோட கரண்ட் பாலிசி ஸ்டாண்ட்ஸை வந்து we have to focus more on the job creation அப்படின்னு சொல்லி இதில் சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அண்ட் இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போறதுக்கான ஒரு அறிகுறி இருக்கு. ஓகே, லாஸ்ட் மந்த்லாம் நம்ம ஆர்டிக்கல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அனலைசிஸ் பண்ணோம்ல. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு அடிஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ that's all about this article.